உள்ள வந்திருக்காரு. டேய் உங்களுக்குலாம் வேற வேலை மயிரே இல்லையாடா? நான் தான் ஓப்பனா போட்டேனடா எஃப்கே இல்ல ஃபேன்ஸ்னு ஒன்லின்னு. இல்ல ப்ரோ. அதுக்குதான் அவரை கேக்குறேன். ஏன் ப்ரோ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அவமானமா இருக்கா? ஏன் ரஜினியோட ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்கீங்க? யாரு? அதுவும் ட்ரோல் பண்ற மாதிரி. அவரையா? அந்த கேக்குறவர் தான் அந்த கேக்குறவரை தான் சொல்றேன். ஏன் உங்களுக்கு உங்க பிக்சர் வைக்கிறதுக்கு முடியல? ஏன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த மூஞ்சி. எங்களோட பிக்சரை வச்சுக்கிட்டு ஐடியில வந்துட்டு ஏன் அவ்வளவு தைரியம் இருக்கிறவன் மேல வாங்க ப்ரோ. யாராவது மேல வந்து நீங்க கேள்வி கேளுங்க. நியாயமான கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். எதுவா இருந்தாலும் ஓகே. நான் இப்பவும் நான் சொல்றேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் கோலிவுட் வந்து எங்கால் தான். மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஹீரோ எங்கால் தான். நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே உங்க வாயில இருந்தே நான் கொண்டு வரேன். யாராவது விருப்பம் இருந்தா நேரா வந்து கேள்வி கேளுங்க. ஆனா டீட்டெயிலோட வரணும். எனக்கு வந்துட்டு எனக்கு அது தெரியாது, இது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து 99ல இருந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ட்ட வந்து நீ ஏமாத்தவே முடியாது. என்ட்ட வந்து நெறைய வந்து அதாவது என்னன்னா, ஆத்தென்டிக் சோர்ஸ் இருக்குது. சரிங்களா? அத வந்து உங்க வாயில இருந்தே நான் எடுத்து கொண்டு வரேன். யாராவது இருந்தா அவ்வளவு முடிஞ்சா திராணி இருந்தா, நீங்க உங்க ஆளு வந்து நல்லா ப்ராஃபிட்டபிள் நான் திரும்பவும் நோட் திஸ் பாயிண்ட். ப்ராஃபிட்டபிள் ஹீரோன்றத நீங்க நிரூபிங்க. இன் தமிழ்நாடு வைஸ் நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போறேன். அத வந்து கரெக்ட்டா நிரூபிக்கணும். நீங்க வந்து வலைபேச்சு சொன்னாரு. இன்னொருத்தர் வந்து நாகநாதன் சொல்ட்டாரு. அவரு சொல்ட்டாரு, இவரு சொல்ட்டாருலாம் கிடையாது. எனக்கு வந்து நீ சொல்ற கலெக்ஷன வச்சே நான் சொல்றேன். யாராவது வந்து திராணி இருந்தா வந்து நிரூபிங்க. ஹோஸ்ட்டும் கோ ஹோஸ்ட்டுக்கு நான் சொல்லிடுறேன். அவங்களோட பர்மிஷனோட சொல்லிடுறேன். யாராவது ஜென்யூன் விஜய் ஃபேன்ஸ் கேள்வி கேட்கறவங்க யாராவது இருந்தா தாராளமா வரலாம். கீழ கமெண்ட் போட்டு போறவங்க போட்டு போங்க. அவங்க உங்க ப்ரொஃபைல் வரமாட்டாங்க பிக்சர் ப்ரோ. வந்து அவங்க இதெல்லாம் அல்லு சில்லு ப்ரோ. நீங்க வேற. இது வந்து நான் தான் சொல்றேன்ல, இவங்களோட இதெல்லாம் எப்படி தெரியுமா ப்ரோ? உள்ள வந்தோமா ப்ரோ, ஒரிஜினல் ஃபேஸ் ஒரிஜினல் வாய்ஸ் வச்சு பேச தெரியாதவங்களாம் நான் தான் சொல்றேன்ல ப்ரோ. இவன்லாம் எப்படி தெரியுமா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு படத்தை எடுத்து டிபியில் வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஐடியா வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து இதை போடுறோம் அதை போடுறோம்னு சொல்லிட்டு, அதாவது நான் ஒன்னே தான் சொல்லுவேன் ப்ரோ. இல்ல இல்ல ப்ரோ. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2 சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 2 விஷயம் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க பேசுங்க. சாரி ரொம்ப நேரம் பேசுற இல்ல மாரி இல்ல இருக்கு. பேசுங்க 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 ப்ரோ, பேசுங்க கேட்போம், பேசுங்க. பேசுறதுக்கு தானே போட்டு அஜித் பேசுங்க. ப்ரோ, 2 விஷயம் சொல்லிடுறேன். மிஸ்டர் மிஸ்டர் எக்ஸ் எக்ஸ்ன்றவரு அவரு வச்சுக்குவோம். மிஸ்டர் ஒய்ன்றது நம்ப. ரைட்டுங்களா? ம் 2 பேருமே 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோம். ம் ரைட்டுங்களா? 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க முடியல. 2 பேருமே வேலைக்கு போறோம். ம் நான் என்ன பண்றேன், ஹோம் டவுன்லயே அதாவது வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளர நான் ஒரு வேலை பார்த்துடுறேன். ஓகே. எவ்வளவு வேலை பார்க்குறேன்னா 10Kக்கு வேலை பார்க்குறேன். ம் இவரு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ன்றவரு பார்த்தீங்கன்னா 25Kக்கு வேலை பார்க்குறாரு. அ எத்தன கிலோமீட்டர் தள்ளி போறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300, 400 கிலோமீட்டருக்கு மேல தண்ணி போயிடுறாரு. ம் தள்ளி போய் வேலை பார்க்குறாரு. அப்ப அவருக்கு ஃபுட்டு, அக்காமடேஷனு இதெல்லாம் கழிச்சு போக பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 8000 டூ 7000 வரும். ம் இதுல வந்து அவரு சம் பேட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சுன்னா, அதுவும் கழிஞ்சிரும். வீட்ல வந்து எனக்கு வந்து காசு குடுங்கன்னு சொல்லி வாங்குறாரு. நான் வந்து வீட்டுக்கு வந்து அப்படியே கொண்டு வந்து காச குடுத்துர்றேன். இந்த எக்ஸ் யாரு, இந்த ஒய் யாருன்றத வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். இந்த எக்ஸ்ன்றவங்க வந்து அவங்களே வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "நான் ரூ. 25,000 சம்பாரிக்கிறேன். நான் ரூ. 25,000 சம்பாரிக்கிறேன்." அப்படின்றாங்க. இந்த ஒய்ன்றது நானு. "நான் ரூ. 10,000 சம்பாரிக்கிறேன்டா. ரூ. 10,000 அப்படியே வீட்டுக்கு குடுக்குறேன்டா. நீ எவ்வளோடா தம்பி குடுக்குற?" அப்படின்னு கேட்டா, "நான் ரூ. 5,000 வந்து வீட்ல இருந்து கடன் வாங்குறேன்." அப்ப யார்றா பெஸ்ட்டு? இப்ப ஆஸ் ஆஃப் நவ் யார் பெஸ்ட்டு? அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இவங்களோட இதுவே விஷயமே அதுதான். லைக் இவங்களையே எடுத்துக்குவோமே, கடைசி வரைக்குமே இவங்களோடது வந்து டாப் மோஸ்ட் வந்து அவங்க சொல்றது தான் ப்ரோ. நான் சொல்லல. அவங்க சொல்றது தான். 200 பிளஸ் இன் தமிழ்நாடு லியோன்னு சொல்றாங்க. அதுதான் இருக்கிறதுல அதிக கலெக்ஷன். ஆனா வந்து இதுவரைக்கும் ப்ரொடியூசர் சைடு இருந்தோ, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு இருந்தோ எதுவுமே சொல்லல. 100 crores ஷேர் அதிகபட்சமா எல்லா ட்ராக்கர்ஸ வச்சும் இவங்க வட சொல்றது அந்த விஷயம் தான். எவ்வளவு ப்ரோ வந்து ரைட்ஸ் வாங்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா 100 பிளஸ். 100 பிளஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுவும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லல. பார்த்தேன் நான் ரீசெண்டா இப்பவும் பார்த்தேன் நான் ரீசெண்டா சொல்றேன். நான் பார்த்தேன். அக்செப்ட் இல்ல இந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணல. அவங்க சோர்ஸ் தான் சொல்றேன். 100 பிளஸ்க்கு வந்து நீ ரைட்ஸ் வாங்கியிருக்க. உன்னோட ஷேர் எவ்வளவு வந்திருக்கு அதிகபட்சமா 100 பிளஸ். அப்ப என்னடா லாபம் உன்னோடது? அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து விஜய் ஃபேன ஒரே ஒரு விஷயம் கோவப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோடான்னு கேட்டா கோவமாயிருவாங்க. அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க.
நான் இப்போ வந்து காலரை தூக்கி சொல்லுவேன் ப்ரோ. இன் தமிழ்நாடு அதிகபட்சமா டயர் ஒன் ஆக்டர்ல அதிகபட்ச ப்ராஃபிட் ரேஷியோவும் சரி லாபமும் சரி கொடுத்த படம் வந்து அஜித் படம் தான். நம்பர் 1 விஸ்வாசம். அது 25 கோடி ரூபா லாபம். எஸ் எஸ் எஸ். 25 கோடி ரூபா ஆமா ஆமா லாபம் தெரியும் தெரியும், அது சாலிடா. எனக்கு தெரியும் ப்ரோ அந்த டீடைல். நான் இது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து விஜய் மாஃபியா கும்பல்ல இருந்து ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணாரு. தனஜெயன், டாக்டர் தனஜெயன் சொல்லி ஒருத்தர் யார் இருக்காப்ல. நம்மளா? அவர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது தமிழ்நாட்டுல. எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அது நான் ட்ரோலா சொல்றேன் உங்கள்ட்ட. அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லைக் எக்ஸாம்பிள் எதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. நெறைய பேத்துக்கு லிசனர்ல தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம். சர்க்கார்ன்னு ஒரு படம் வந்துச்சு. இன்ன வரைக்கும் குட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அந்த படம். அந்த படத்தோட கலெக்ஷன் மொத நாள் வந்து 50 கோடின்னு சொன்னாரு. உண்மையாவே சொன்னாரு. போய் வந்து சர்ச் பண்ணி அவர் பாருங்க. லேப்டாப்ல இருப்பாரு. எப்படி 50 கோடின்னு வந்துச்சு? இல்ல 50 கோடி எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 30 கோடி ரூபா சரி. கலெக்ஷனாம். 20 கோடி ரூபா 20 கோடி ரூபா பைக் சம்சா பார்க்கிங்கு, சமோசா சம்சா வித்தது, வித்தது. பாத்ரூம்ல டோக்கன் போட்டது. ப்ரோ இது வந்து நான் பொய் சொல்லல. அவராவே சொன்னது. அவரோட இதுல டைம் லைன்ல இருக்குது. தாராளமா யாரா இருந்தாலும் விஜய் ஃபேனும் ப்ரோ போய் செக் அப்படி பார்த்தா பண்ணிக்கலாம். 50 கோடி ரூபா ரைட்டுங்களா? வந்திருக்காது ப்ரோ. இன்னும் ஒரு 5 கோடி ரூபா சேர்த்துக்கங்க. ஏன்னா படம் பார்க்க வந்த ரசிகர்கள் எல்லாம் பெட்ரோல் போட்டு வந்துருப்பாங்கல்ல பைக்ல, அது அது சேர்க்கலையோ? அததான் இல்ல அததான் சொல்றேன். அந்த சமயத்துல அது வந்து பெரிய கான்ட்ரோவர்சியான டாக்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து இப்பலாம் இந்த 3 குரங்குகள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே, அன்னைக்கு அந்த குரங்குகள் வந்து இத வந்து அக்செப்ட் ம். பண்ணுச்சு. ஆமா, கண்டிப்பா வந்து இருக்கும். 20 கோடி ரூவா இருக்கும். சம்சா வித்தது, பைக் டோக்கன் போட்டது, அது இதுன்னு சொல்லி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஏன்டா மத்த படத்துக்குலாம் அந்த மாரி சொல்லலன்னு கேட்டா, மத்த படத்துக்குலாம் வந்து அத பத்தி எனக்கு பேசவே காசு இல்ல. கொடுக்கல. சரி ரைட் ஓகே. மத்த டாபிக் வரோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து விஸ்வாசத்துக்கு கலெக்ஷன் வந்து அவரு தான் சொல்லியிருந்தாரு. இருக்கிறதுலயே வந்து பாகுபாலிக்கு அப்புறம் அடுத்த ஜோன்ல நிக்கிறது, ஆஸ் ஆஃப் நவ் நிக்கிறது 140 பிளஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. அதோட நெட் பார்த்தீங்கன்னா 1.26 ரேஷியோல கழிச்சோம்னா 110 கோடி ரூபா வந்து நெட் மட்டும். 140க்கு 110 கோடி ரூபா நெட். அதுல வந்து ஓவரால் 70%ன்னு போட்டோம்னா 77 கோடி ரூபா ஷேர். 77 கோடி ரூபா ஷேர் வந்து இவங்க ஆட்களே நிறைய பேர் சினி ட்ராக் டைரக்ட் மிதுன் கே ராமன் சொல்லி ஒரு திட்டு போயிருக்கான். அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறவன் அவனே வந்து 69 டு 70 போட்டிருக்கான். அப்பனா பாத்துக்கோங்க அவன் எப்படி இருந்தாலும் 10 ரூபா கம்மி பண்ணிடுவான் நம்ம இதுல ஆமா இருந்து. ஆமா. கிராஸ்ல இருந்தும் 10 ரூபா கம்மி பண்ணிடுவான், ஷேர்ல இருந்தும் 10 ரூபா கம்மி பண்ணிடுவான். அவனே 70 போட்டிருக்கான், க்ளோசிங் 70 போட்டிருக்கான். அவன்கிட்ட போய் எடுத்து பார்க்க சொல்லுங்க, சினி ட்ராக்ன்றவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா 70ன்னு சொல்ல அவன் அவன் ரேஷியோவுக்கே வச்சுக்கோமே, நம்மளோடது ரைட்ஸ் 52 கோடி ரூபா. 70னா 18 கோடி ரூபா லாபம். இந்த மாதிரி 18 கோடி ரூபா ஓவர்ஃப்ளோ லாபத்துல விஜய் படம் ஒரே ஒரு படம் அவங்க ப்ராப்பரா காமிச்சிட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க டயர் ஒன் ஆக்டர்ல நீங்க தான் வந்து என்னது டிஃபன் கேரியரின் உச்சம்னு சொல்றீங்கல்ல, அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க இதையும் நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். இது லியோக்கு ஆல்ரெடியாக ப்ரூஃப் பண்ணிட்டேன். இன்னொன்றுத்துக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெர்சல் படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, என்ன காரணமோ எனக்கு தெரியாது. அவங்களோட கலெக்ஷனை வந்து அவங்களே போய் எடுத்து பார்த்துக்க சொல்லுங்கள். சினி ட்ராக்கே 125 தான் போட்டிருப்பான். போய் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ப்ரோ தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி. 28% வந்து ஜிஎஸ்டி. எல்பிஇடின்னு சொல்லுவாங்க, லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் 8%. அப்போ 36%. அப்போ வந்து 125 டிவைடட் பை 1.36 நீங்கள் போட்டிங்கன்னா 91 கோடி ரூபா தான் வருது. இதுக்கப்புறம் வந்து சர்க்காருக்கு அப்புறம் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேருமே ஸ்ட்ரைக் பண்ணி டிசம்பர் மாதம் நம்மளுக்கு வந்து இதை ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. 28லேருந்து 18 ஆக்கணுச்சு. போய் நீங்கள் வந்து சோர்ஸை வேணாலும் எடுத்து பாருங்கள், கூகுளில் டெஸ்ட் பண்ணி சோர்ஸை வேணாலும் எடுத்து பாருங்கள். இப்போ 91 கோடிக்கு வந்து உங்களுக்கு ஷேர் வந்து 70%னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. 9 7 63 கோடி ரூபா தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி தமிழ்நாடு அளவில் ஃபோர்ஸ் பண்ணி 75% வாங்கி 65 டு 70 தான் அதிகபட்சமாக. 70ன்றது அதிகபட்சமாக 65 ப்ளஸ் தான் தமிழ்நாடு லெவலில். இவனோடத வந்து தமிழ்நாடு தியரட்டிக்கல் ரைட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா போய் 70ன்றது மினிமம் போட்டிருப்பான்.
எப்படி ஏரியா வைஸ் விற்காம 70ன்றது மினிமம். உனக்கு தமிழ்நாடு அளவில் டிஸ்ட்ரிபியூட்டரே மெர்சலுக்கு கிடையாது. நீ எடுத்து காமிச்சிட்டேன்னா நான் என்ன வேணாலும் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு அளவில் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே. உன்னை 70 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆளு கிடையாது அன்னைக்கு. ஏன்னா காரணம் வந்து விவேகம். அதை வந்து நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஏன்னா பெரிய ஹீரோ வந்து அதுக்கு ப்ரோ டவர் கிடைக்கலையே ஒழுங்கா. ஹலோ, கேக்குதுங்களா ப்ரோ? நீங்க பேசுற விட்டு விட்டு கேக்குது. ப்ரோ நான் பேசுற கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ஏகே ரூல்ஸ் ப்ரோ ஒரு நிமிஷம். அபிஷேக் நீ மேல வாப்பா, மேல வா. ஸ்பீக்கர் கொடு, நான் அக்செப்ட் பண்றேன். அபிஷேக் மேல வா. அபிஷேக் கேக்குதா? ஹலோ அபிஷேக் கேக்குதா நான் பேசுறது? ஒரு தம்ஸ் அப் கொடு. அபிஷேக் சொல்லுங்க. வந்துட்டியா மேல? ஓகே 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 ஓகே. என்ன என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தியே, கேளு. என்ன கேளு? இல்ல டீசர் எதை பத்தி ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தியே. டீசர் அதான் எப்ப இந்த வீக்கெண்ட் வருமா இல்ல இன்னும் லேட் ஆகுமா, அதான் நான் கேட்க வந்தேன். என்ன அதாவது வருது வந்து டீசரா? நான் வந்து இங்க பாரு, ஓப்பனா வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது வந்து எனக்கு வந்த தகவல் படி என்ன, இந்த வாரம் எண்டுக்குள்ள வந்து அப்டேட் வருதுங்கிறது எனக்கு வந்து தகவல் படி 100க்கு 100 உண்மை ஒன்று. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்தவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கமாண்டில் போய் செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒன்று போட்டிருப்பேன். அதாவது வந்து இவங்களோட நியூஸும் 100% உண்மையாக தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அஜித் குமார் ஃபேன்ஸ் கிளப் த 560 சம்திங் கே வச்சிருக்காங்க ஃபாலோவர்ஸ். அவங்களோட நியூஸ் உங்களுக்கு தெரியும். அவங்களோட நியூஸ் வந்தால் கன்ஃபார்மாக அஃபீஷியலாக தான் வரும், தெரியாமல் வராது. அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க. அதை எடுத்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் கமெண்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இவங்களோட கான்செப்ட் எப்படி தெரியுமாப்பா? இப்போ எப்படின்னு வச்சுக்கவேன். இப்போ என்னோட அதாவது வந்து எனக்கு வந்து அப்டேட் வச்சு நான் அதை விட்டுருவோம். அப்டேட்டை பற்றி நான் பேச விரும்பல. இவங்களோட மைத்ரி மூவி மேக்கர்ஸோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது டீசரோட அப்டேட் கொடுத்துட்டு டீசர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், மேக்ஸிமம் வந்து ஒரு வாரம் 10 நாள் அவ்வளோ டேட்ஸ் இருந்தால் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புஷ்பா 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க டீசர் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ விட்டாங்க தெரியுமா? அனௌன்ஸ்மெண்ட் டேட் முதல்ல விட்டுட்டாங்க. இந்த டேட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீசர் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. அந்த டேட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீசர் வந்து லேட்டாக தான் விட்டாங்க. அதாவது அந்த கேப் இருந்துச்சு, ரொம்ப கேப் இருந்துச்சு, பெரிய கேப் இருந்துச்சு. அது மாதிரி தான் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அப்டேட் வரும், சரிங்களா? டீசர் அதாவது வந்து இப்போதைக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து கிளிம்ஸா, இன்னொன்று சாங்கான்ட்டு. அது வந்து கிளியரிஃபிகேஷன் எனக்கு ஃபுல்லாக என்ன தெரில. இது 2ல் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாங் வந்தா நல்லா இருக்கும்ல? இல்ல சாங் வந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து கேரக்டர் ரிவீல் பண்ற மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கூட இருக்கும், என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா வந்து இப்ப வரைக்கும் வந்து ஒரு சில பேர் வந்து என்கிட்ட வந்து பர்சனலா கேட்டுட்டு இருக்க கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கிளியரிபிகேஷன் ஆகும். அஜித் சார் வந்து 3 கேரக்டர் டிஃப்ரெண்டா ரோல் பண்றாரா, இல்ல ஒரு அஜித் சார் வந்து 3 ரோல்ல நடிக்கிறாரா? இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்க பெரிய டாக்கே இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. அது வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அதுக்கு நான் வந்து இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால வந்து இந்த ஒரு கிளிம்ஸோட இது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் என்னோட பதில். ப்ரோ உங்களுக்கு ஒன்று டிஎம் பண்ணியிருக்கேன் பாருங்க. இருங்க வரேன். அவர் தான் அந்த கண்ணன் பாண்டியன் தான் முதல் போட்டாரு இந்த ட்விட்டு. அதுக்கப்புறம் தான் அஜித்குமார் ஃபேன்ஸ் எஃப்சிலாம் போட ஆரம்பிச்சாங்க. இருங்க ஒரு நிமிஷம். டிஎம் பர்சனலாக பண்ணியிருக்கீங்களோ? ஆமாம் பண்ணியிருக்கேன் ப்ரோ, பாருங்க. நீங்க பேசிடுங்க, வேணாலும் பேசிடுங்க. கரெக்டா சொல்லுவாரு ப்ரோ. அப்படி டிஎம் ஏன் வர மாட்டேங்குது பாருங்க, பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். இல்ல இப்ப பாத்துட்டேன். அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதாவது வந்து டீசர் கட்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேத்து நான் ட்விட்டர் போட்டேன் ப்ரோ. ட்விட்டர் எப்படி போட்டுருக்கேன்னா, என்ன ஜிவி பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு விடுங்கன்னு சும்மா நக்கல் பண்ற மாதிரி அவரை டேக் பண்ணியே போட்டிருப்பேன் ஜிவி பிரகாஷை. ஆல்ரெடி வந்து டீசர் கட்டிங் முடிஞ்சு. இவங்களோட அதான் சொல்லலை, இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் எப்படி வரும்னா
இப்போ மற்ற அஜித் சார் படத்துக்கு வரும் தெரியுமா? இப்போ நாளைக்கு வந்து டீசர் வருதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நைட்டு டீசர் வருதுன்னா மத்தியானம் விடுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு இதில் தான் ஒரு டிஃபரெண்ட். ஆனால் வந்து நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டீசர் வரப்போகிறதுக்கு ஒரு 10 நாள், ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கொடுத்துருவாங்க, டேட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நாளைக்கே வருதுன்னு வைங்களேன் ட்விட்டு, நாளைக்கு வரும்போது ஓகே 25ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் தேதி வந்து டீசர் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே அப்டேட் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்திருக்கிறது. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அப்டேட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வரும் அப்படின்னு. வேற ப்ரோ, வேற யாரும் பேசுனா பேசுங்க. என்ன அப்டேட்னு நாளைக்கு தெரிஞ்சிருமா உங்களுக்கு? இல்ல கன்ஃபார்மா? நாளைக்கு இல்ல ப்ரோ, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வந்து நான் இன்ஃபார்ம் நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்னது திஸ் வீக் எண்ட் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னது. சரிங்களா? அப்படிங்கும்போது நான் டேட் வந்து நாளைக்கு வருமா, இன்னைக்கு நைட்டு கூட விடலாம், நாளைக்கு கூட விடலாம், நாளான்னைக்கு கூட விடலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து எல்லாம் ஹாலிடே அந்த டைமிங் பார்த்து விடலாம். என்ன சாட்டர்டே நைட்டு விடலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹாலிடே, எல்லாத்துக்குமே தெரியும், மேக்ஸிமம் வீட்டில் தான் இருப்போம். அப்படிங்கும்போது அந்த டேட்டு பார்த்து விடலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் டே, அதுக்குள்ளே வந்துடும் டேட். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்துரும், அது கன்ஃபார்ம்ல? ஆமாம், அது கன்ஃபார்ம். அது ஓகே ஓகே. வேற யாரு பேசுறது? பேசுங்க, வேற எது பேசுறாங்க பேசுங்க. என்ன சரி, இதை விட்டுருவோம், குட் பேட் அக்லி விட்டுருவோம். இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. AK-64 தான் இப்ப பெரிய பிரச்சனை, மண்டை பிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கு. யாருன்னு கிளியரா தெரியல. நிறைய டைரக்டர் இருக்காங்க லைன்ல, யார் தான் ஃபிக்ஸ் பண்ண போறாருன்னு தெரியலையே. இல்லப்பா, அதுதான் பெரிய பிரச்சனையாவே ஓடிட்டு இருக்கிற. அப்பதான் ஏன்னா நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க காலையில இருந்து. கார்த்திக் சுப்ராஜ் சன் பிக்சரும் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் போட்டிருக்கான், இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல அப்டேட் வந்துடும், இன்னொரு 5 நிமிஷத்துல அப்டேட் வந்துடும், இன்னொரு போட்டுக்கிட்டே இருக்கான் காலையில இருந்து. 5 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஆனா இப்போ வரைக்கும் அப்டேட் வந்த பாடங்கள் ஒருவேளை வந்தா நல்லதுதான். ஏன்னா ஆனா இப்போ வரைக்கும் அப்டேட் வந்த பாடங்கண்ணா. ரீசெண்டா எனக்கு கிடைச்ச தகவல் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சனால தான் நான் அதை ட்விட்ல போட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போர் தொழிலோட டைரக்டர் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு அஜித் சார் கிட்ட. இந்த த்ரில்லர் மூவி தான் சேம் போர் தொழில், அந்த ஒரு ஜெனரேஷன், அந்த ஒரு ஜெனரல் உள்ள இதுதான் வந்து அதை வந்து இப்போ சொல்லியிருக்காரு. தெரியல, ஆனால் நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சுன்னா நம்ம சொல்லிடலாம் கார்த்திக் சுப்ராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். நம்மளுக்கு தெரியல பாருங்க, தெரியாம நம்ம வந்து சும்மா உட்காந்து சொல்லிட்டு அது சரியா வராது. அதனால தான் நான் அதை பத்தி எந்த ட்வீட்டுமே போடல. எனக்கு கிடைக்கிற ட்வீட் என்னன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நேற்று ஒன்று போட்டிருப்பேன், நிறைய பேர் வந்து பர்சனலாக என்கிட்ட இது பண்ணாங்க, டிஎம் பண்ணி கேட்கும் போது ஆக்சுவலாக நான் சொன்னது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனியும் இருக்கார் அந்த லிஸ்ட்ல. குறுக்க இவர் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் நான் ட்வீட். அதுக்கு காரணம் மகிழ் திருமேனியும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. இப்ப இன்னும் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. ப்ரோ லோகேஷ் நெல்சன் அந்த மாதிரி யார்ட்டையும் இல்ல ப்ரோ லோகேஷ்க்கு அடுத்தடுத்து இருக்கு ப்ரோ, ப்ராஜெக்ட் இருக்கு. அதே மாதிரி நெல்சன் வந்து ஜெயிலர் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மாசத்துக்கு ஆயிரும் ப்ரோ. ஏன்னா கூலியே என்ன முடியலையே. கண்டிப்பா பண்ணுவாங்கல்ல 2 பேரும் கண்டிப்பா. இல்ல ப்ரோ, என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், லோகேஷ் கனகராஜ் வந்து கொஞ்சம் ஹைப்பான டைரக்டர் தான். அவரு வேற அவரு வந்து நிறைய பேட்டியில சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்த தகவல் படி பாத்தீங்கன்னா, இந்த டைரக்டர்களுக்கு இது முடியறதுக்கே தலைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆயிரும். இப்ப இருக்கிற டைரக்டர் லிஸ்ட்டை பார்த்தாலே. இனிமே அவரை இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இடையில ஒரு இதை கிளப்பி விட்டானுங்க. அது வந்து 50% தான் உண்மை, 50% உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. பிரசாந்த் நீலோட சைன் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. என்ன அஜித்குமார் சார். ஆமா ப்ரோ, அதுவும் உண்மையா என்னன்னு தெரியல. அதனாலதான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து போட்டிருக்காங்க ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்டா இருக்க போகுது அப்படின்னு போட்டாங்க. வருஷம் ஆகுங்க ப்ரோ, அது 2-3 வருஷம் கிட்ட ஆயிரும். ஏன்னா அவருக்கே மொத்தமா முடிச்சுட்டு வரணும், கேஜிஎஃப் முடிக்கணும், சலார் முடிக்கணும். இல்ல அதுதான் நான் சொல்றேன்னா, அதாவது வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அதாவது நான் என்ன சொல்றேன், ஓப்பனா சொல்லிருங்கப்பா. எப்படின்னா வந்து இப்ப ஓகே, இப்ப பிரசாந்த் நம்ம அஜித் சாரோட வந்து ஓகே மூவி வந்து சைன் அப் ஆயிருச்சுன்னா ஓகே, இந்த படம் வந்து 2028 இந்த டைமிங்ல தான் வரும், இல்ல வந்து இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனா இங்கிட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிரசாந்த் நீல் சார் அஜித் படம் வந்து சைன் ஆயிருச்சு. 2 படம் சைன் ஆயிருக்கு. ஒன்னு வந்து ஓன் ப்ராஜெக்ட், இன்னொன்னு வந்து கேஜிஎஃப் ஓட மிக்சிங் ப்ராஜெக்ட். எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு சார். ஏன்னா நம்ம பசங்க ஒரு இதுல தான் போறாங்க. அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பாதி பேர் ட்விட்டர் விட்டு போயிருவாங்க ஆப்போசிட் குரூப். அது கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு இது வந்துச்சுன்னா நடக்கும். அதனாலதான் வந்து இப்ப அவங்க ஷேர் பண்ண, நான் கூட டிஎம் பண்ணல, கண்ணன் பாண்டியன் ஒருத்தர் டிடி நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க. இந்த மாதிரி சார் வந்துட்டு பண்றாரு, இவங்களோட ப்ராஜெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. டிடி நெக்ஸ்ட் தெரியுமா உங்களுக்கு?
அவர் சொல்லி மிஸ் ஆனதே இல்ல அப்படின்றதுனாலதான் வந்து பசங்க இவ்வளவு நம்புறானுங்க, வேற எதுவுமே இல்ல. அதாவது ஒரு விஷயம் ப்ரோ, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ விடாமுயற்சிக்கு முன்னாடி தான் அப்டேட் கொடுக்குறேன் சரிங்களா. நம்ம அப்டேட் கொடுத்தது வந்து இது வரைக்கும் கொடுத்தது வந்து 100% கரெக்டாக வந்துட்டு இருக்கு. என்னோட பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான் ப்ரோ எல்லாரும் இருப்பா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் வந்து ஒரு டைரக்டர், நான் வந்து ஒரு படம் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து இப்போ உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கார். அப்போ வந்து அவர் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி இது மாதிரி ஒரு தகவல் வருது ப்ரோ, 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ள டீசர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு ப்ரோ, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அந்த டேட்டு தான் லாக் பண்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி தகவல் வரும்போது அவங்க என்ன போடுவாங்கன்னா ட்விட்டர்ல வந்து 15 டு, அதாவது நான் எல்லாத்தையும் சொல்லலை, யாரு சொல்லி இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கோ அவங்களோட சுச்சுவேஷன் மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா. இப்ப நம்ம ரமேஷ் பாலா சாரே வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு ஒரு தடவை போட்டுட்டு உடனே அழிச்சாரு. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் போற ட்வீட் வந்து கரெக்டா இருக்கும். மேக்ஸிமம் 90% வந்து அவர் நண்பகத்தன்மையான ட்வீட் தான் போடுவார். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா கண்ணு, அதுவா இந்த ஏகே ஃபேன்ஸ் கிளப் இருக்காங்களே அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா அவங்களுக்கு வந்தால் தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க போயிட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ் அந்த ஃபாலோயிங் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க போட்ட நீங்க விடாமுயற்சியாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய படத்துக்காக இருக்கட்டும், அவங்களோட ட்வீட் பூரா எடுத்து பாருங்களேன், கரெக்டாக தான் இருக்கும். 100% கரெக்டாக இருக்கும். ஒரு சில நேரம் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து யாராக இருந்தாலும் மிஸ் ஆகும். ஏன் மிஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நான் ஒரு டைரக்டர், நான் வந்து இப்போ ஒரு இது பண்ண போறேன்னு வைங்களேன், இப்போ டீசர் வந்து நான் விட போறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து அந்த டயத்துல வேற ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்னா இப்போ அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல உள்ள வேற ஒரு டைரக்டரோட டீசரோ இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிளோ வருதுங்கும் போது இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஒப்பீன் இருக்கும். உன்னோட இது வருதாப்பா, நீ இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி படத்தையும் குட் பேட் அக்லி படத்தையும் தான் சொல்றேன். ஆக்சுவலா குட் பேட் அக்லி படம் எப்போ வர வேண்டிய படம், எதனால தள்ளி போணுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா. இதுதான் அந்த அவங்களுக்குள்ள ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கு தெரியுமா? அந்த இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைக்கு மெயினா வர்றதுக்கு காரணம் வந்து இதுதான் காரணமா இருக்கும். மற்றபடி வந்து வேற எதுவும் ஃபேக் நியூஸ் காரணமா இருக்காது. இது வந்து நான் சொல்றது இந்த 100% அப்டேட் கரெக்டா கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் தான் நான் பத்தி பேசுறேன். ஏன்னா இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ விடாமுயற்சி படம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இப்ப பொங்கல் டயத்துல அதாவது வந்து இதுல வர்ற மாதிரி இருந்துச்சு. நியூ இயருக்கு வந்து என்ன போட்டான், அவன் ட்விட்டர் போட்டான், நியூ இயர் 10ஆம் தேதி வரல. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வந்து படம் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து பொங்கலுக்கு வரலான்னு சொல்லிட்டு யாரு குட் பை டேக்லி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. எதுக்கு தள்ளி போனுச்சுன்னா, அந்த 2 டைரக்டர், அந்த 2 ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்களுக்குள்ள ஒரே ஹீரோ அப்படிங்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் தான். இப்படிதான் வந்து ஏதாச்சும் ஒரு டைம் மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு இது இருக்காது. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்மபூஷன், நீங்க இப்போ ஒரு ட்வீட் சொன்னீங்க தெரியுமா, இப்ப கண்ணன் பாண்டியன்கிறவர் வந்து போட்டுக்கிட்டே இருந்தார். ஆனா இது அவரோட இன்னொரு ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க. பிரசாந்த் நீலு அஜித் சாரோட காம்போ வந்து சைன் ஆர்ச்சின்னு சொன்னாரு. இப்ப நீங்களே சொன்னீங்க அதுக்கு முன்னாடி அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னு, கரெக்டுங்களா? அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதைத்தான் நான் சொல்றேன். அந்த டயத்துல வந்து வேற ஏதாச்சும் ஒரு அப்டேட் வேற மூலியமா கிடைச்சிருக்கலாம். ஓகே வேற ஆள் மூலியமா கிடைச்சிருக்க, ஓ இது மாதிரி இப்ப சைன் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படித்தான் வந்து 1-2 மிஸ் ஆகும். இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற யார் ப்ரோ பேசுங்க. வேற யார் பேசுற யார் இது என்னைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல யாசின், அவங்க யாரு? நம்மால தானே ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க யாசின், அவங்க யாருன்னு பாரு. யாசின் லைன்ல இருக்கியா? ஹலோ லைன்ல இருக்கீங்களா எல்லாம்? இருக்கேன் ப்ரோ அவர் பேச மாட்டேங்கிறாரு ப்ரோ. பேசுங்க ப்ரோ, ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க, ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன். பிரதர் கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசுங்க. பிரதர் ஒன்றும் இல்லை, குட் பேட் அக்லி வந்து ஹிந்தியில் நம்ம பெரிய ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏன்னா டி சீரீஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், அவங்க தான் மொத்த கண்ட்ரோலு. ஹிந்தியில இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ப்ரோ, படம் வெளியான கொஞ்ச நாள்ல வந்து ஓடிடியோட இது கேட்பாங்க ப்ரோ அவங்க. இதுதான் ப்ரோ அவங்க. அதுதான் பிரதர், அது ஏதோ 8 வீக்ஸ் ஹோல்ட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், போஸ்ட்லாம் பார்த்தேன். இல்ல ஹிந்தி ப்ரோ, வெர்ஷன் மட்டும். ஆக்சுவலா அந்த விஷயம் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது ப்ரோ, சும்மா சொல்லக்கூடாது பாருங்க, அதனாலதான் சொல்றேன். இப்போ வரைக்கும் அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஓகே ஓகே ப்ரோ, ஏன்னா ஹிந்தியில கிளிக் ஆச்சுன்னா நல்லா கலெக்ஷன் வரும். அதான் இல்ல கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறது வந்து எனக்கு புரியுது. ஹிந்தியில வந்து ஒரு, ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹைப்ல இருக்கு அப்படிங்கும்போது ஹிந்தியில நம்ம இது பண்ணா ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்றதுக்கு ஹிந்தி சைடு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க.
ஆனா இந்த இந்தியில அதாவது அவங்க எடுக்கிற படத்தை கொண்டாந்து நம்ம ஏரியால வந்து 100 நாள் கூட ஓட்டலாம். ஏன்னா 100 நாள் 90 நாள் சென்று கூட ஓடிடியில் விடுவாங்க. ஏன்னா நம்ம ஆளு எடுக்கிற படத்தை அங்க கொண்டு போய் ஓட்டுறதா தான் அவங்க கூட பெரிய பஞ்சாயத்து போகும். இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த நடிகர் சங்கம் வச்சிருக்காங்க. இது எதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இதை பத்தி கூப்பிட்டு பேசுவோம் ஏதாச்சும் ஒன்று அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இதனாலதான் இந்தியில நிறைய படம் ரிலீஸ் ஆகாம போறதுக்கு மெயின் காரணமே இதுதான். இந்த ஓடிடி பிரச்சனை தான். ரைட் வேற ப்ரோ. எதாவது பேசுனா பேசுங்க ப்ரோ, பேசுங்க. இல்ல ப்ரோ, விடாமுயற்சி எப்படி சாட்டிஸ்ஃபைடா எல்லாருக்கும் இல்ல இல்ல ப்ரோ, எக்ஸ்பெக்ட் எனக்கு பண்ணது வந்து ஒண்ணு? 200% சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ படம். எனக்கும் சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. பட் ஆனா என்னன்னா, நம்ம ஒண்ணு எதிர்பார்த்தா அது ஒண்ணு இருக்குது. குவாலிட்டியா படம் எடுத்தா போர் அடிக்குது, ஸ்லோவா போகுதுங்கிறாங்க. 4 பேர் 100 பேர் அடிக்கிற மாதிரி எடுத்தா லாஜிக் இல்லைங்கிறாங்க. ப்ரோ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் உங்கள்ட்ட, சொல்லுங்க. பில்லா 2 படம் பாத்தீங்களா? பார்த்துருக்கேன் ப்ரோ. அது உங்களுக்கு எப்படி இருக்கும் படம்? எனக்கு பிடிக்கும் ப்ரோ, ஃபேனா. பட் அது ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் கண்டுக்கல அந்த படத்தை. அஜித் ஃபேனுக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 1-2 சீன் மாஸ் சீன்லாம் இருக்கும் என்ன, அந்த படத்துலயும் வந்து ஆமா அதுலதான் அந்த ஃபேமஸ் டயலாக்லாம் இருந்துச்சு சரியா? அது என்ன வந்து ஆமா மாசா எடுத்திருந்தாரா? அதுக்கு என்ன ஆமா சொன்னாங்க ப்ரோ. எல்லாரும்? இந்த படத்துல வந்து இந்த ஸ்டோரி லைனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது செட்டா சொன்னாங்க சரிங்களா? ஆமா தானே? இது வந்து ஆமா ஆமா ப்ரோ. ஆமா, அதாவது வந்து புறம் பேசுறவங்க பேசியிருப்பாங்க. நான் வந்து எல்லாத்தையும் நான் பொதுவா சொல்ல மாட்டேன். அதாவது அவங்க அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு முதல்ல அதான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாப்ல, நம்ம ஏகே ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாப்ல. அவர் பேசும்போது கூட அதான் சொன்னாப்ல, அதாவது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப 2090, அதாவது வந்து இந்த 2000ல பிறந்தவங்க என்ன, இந்த 90s ம் 95க்கு மேல பிறந்தாங்கல்ல, அதான் இவங்களோட அதான். இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கு? ஓகே வரணும். நான் வந்து தப்பா சொல்லல, தயவு செஞ்சு தப்பா சொல்லியிருந்தா சாரி, நான் சொல்லிடுறேன். ஏன் சொல்றேன்னா, அந்த டைமிங்க்கு வந்து வரும்போது வந்து அந்த டைமிங்ல பிறந்தவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற. லைஃப் ஸ்டைல் வேறங்கும்போது அவங்க என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா, அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து வந்து ஒரு படம்னு இருந்துச்சுன்னா, ஓகே ஒரு ஐட்டம் சாங் வைங்கடா, ஒரு குத்து சாங் வைங்கடா, ஒரு லவ் சாங் வைங்கடா. படத்துல ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோ வந்து ஒரு 20 பேரை பறக்க விடணும் என்ன, இன்டர்வல் சீன்ல வந்து ஒரு 20 பேரை பறக்க விடணும். அதுக்கப்புறம் வந்து படத்துல வந்து அந்த இன்டர்வல் சீனுக்கும் படம் முடியறதுக்கு இடையில வந்து ஒரு 20 பேரை பறக்க விடணும். ஃபைனல் ஃபைட்ல வந்து ஒரு 40 பேரை பறக்க விடணும். இது மாதிரி பறக்க விட்டா வச்சுக்கீங்களேன், கை தட்டிட்டு வா சூப்பரா இருக்கு. இது வந்து எதனால நான் சொல்றேன்னா, அவங்க குறை சொல்லல, அப்படி கொண்டு போயிட்டானுங்க தமிழ் சினிமாவை இந்த ஒரு ஜானர்லயே. கரெக்ட் கரெக்ட். புரியுதுங்களா? இப்ப நம்ம எல்லாம் அப்படி வச்சுக்கல, புரியுது நான்லாம் புரியுது வந்து ப்ரோ. 83ல பிறந்தவன். நான்லாம் 97ல இருந்து நான்லாம் வந்து அஜித் ரசிகரா இருக்கிறேன். அப்படிங்கும்போது நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன, பூவெல்லாம் முன்வாசமா, பூவெல்லாம் முன்வாசம் என்ன, இந்த காதல் கோட்டை, இந்த இந்த மாதிரி படங்களை பார்த்து வந்தவங்க நம்மலாம். அந்த அமர்க்களம் என்ன, அது வந்து ஒரு ரக்கடான மூவி அமர்க்களம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகவரி, இந்த படம்லாம் வந்து வச்சுக்கீங்களா, இந்த படத்துகளை பார்த்துட்டு வந்தனால நம்மளுக்கு வந்து இந்த படத்துக்குள்ள போகும்போது உடனே அக்செப்ட் பண்ண தோணுச்சு அந்த படத்தோட இது. கரெக்ட் ஏன்னா ப்ரோ. இது எந்த ஏன்னா நம்ம லிஸ்ட்ல முன்னாடியே வரும்னா, பார்த்துட்டோம், தலையை இது மாதிரி பார்த்துட்டோம். ம், ஓ அந்த டயத்துல ஆமா நடிச்ச இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து இந்த ரோலுக்கு செட் ஆகுதுப்பா, இப்ப இந்த விடாமுயற்சி செட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம உடனே அக்செப்ட் பண்ண முடியுது. இந்த அக்செப்ட் பண்ண முடியாத ஆளுங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, இந்த 95க்கு அப்புறம் வந்து பாண்டேட் 95க்கு அதான் அப்புறம் அதான். இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த கரெக்ட் ஜானர்லயே பிரதர். பார்த்தனால. இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 95ல பிறந்தவங்க கூட ஒரு 12 வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பில்லா படம் பார்த்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படம் பில்லா ரிலீஸ் ஆகிறது பார்த்திருப்பாங்க. இப்ப பில்லா படத்துல வந்து அஜித் எப்படி பார்த்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போது, ஓகே கோட் ஷூட் போட்டு வருவாரு, ஃபைட்டு மாசா இருக்கும், ஆக்ஷனா இருக்கும். அதை முடிஞ்சாலும் அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி மங்காத்தா அது அப்படிதான் இருக்கும். வேதாளம் அதே மாதிரி மாசா இருக்கும். ஆரம்பம் அந்த மாதிரி. ஆரம்பம், வேதாளம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மாசா இருக்கும். படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைட் ஸ்கிரீன் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு ஜானர்லயே வந்துட்டாங்க போது அதுலயும் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும் போது எனக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல, ஆனா 2வது தடவை பார்க்கும்போது எனக்கு அக்செப்ட் ஆகுது படம். இப்படியும் ஒரு சில இல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. சேம். அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் தான் நான் பார்த்தேன். 9 AM ஷோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. 2வது வாட்டி சண்டே போய் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது, கிளியரா இருந்தது படம். அது எனக்கும் ஃபீல் ஆச்சு, அதை ஒத்துக்கிறேன். இது எஃப்டிஎஃப்எஸ்க்கான படம் இல்ல. அதுல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான். இப்போ இந்த படத்துக்கு 4 AM ஷோ இல்ல நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லாதது இன்னும் நல்லது. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லோவா போற படம். இந்த மாதிரி படத்துக்கு 4 AM ஷோலாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிரும், நெகட்டிவ் ரிவ்யூஸ் மாதிரி. யாசின் லைன்ல இருக்கியா யாசின்? ஏதாச்சும் ஒரு சிம்பிள் கொடு, ஏதாச்சும் ஓகே, ஏதாச்சும் ஒன்று போடு. எதுவுமே போடாம இருக்கு. எதுக்கு கேட்குறேன்னா, கீழே வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்து ஃபேக் ஐடி வச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் கேட்குறேன். கீழே பாரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, உனக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா கொடு, ஸ்பீக்கர் கொடு. அதான் ஓகேண்ணா ஓகேண்ணா, இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு. நான் பார்க்கல. அப்போ நீ நீங்க இவ்வளவு பாருங்க. நேரம் நீ கேட்கல பேசுனத. இல்ல இல்ல
இல்ல இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன், அதனால கேட்க முடியும். ஓகே 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 பாரு, கீழே பாரு, ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு பாரு, நம்ம ஆளா இருந்தா கரெக்டா கொடு. ஓகேண்ணா ஓகே. ஓகே ஆனா சரி ப்ரோ. 64 பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே, நான் ஒரு கால் வந்துருச்சுன்னு போயிட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? 64 பத்தி யார்? அபிஷேகா? அபிஷேக் நீனா பேசுற? ஆ நான் தான். இல்ல ஆக்சுவலா வந்து முதல்ல இருந்து போட்டு இருக்காங்க அபிஷேக், இவங்க கார்த்திக் சுப்ராஜ் சைன் ஆயிடுச்சு. ஆனா ஆக்சுவலா எனக்கு அந்த நியூஸ் தெரியாது இப்போ வரைக்கும். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லலாம், தெரியலைன்னா நம்ம பெசாடிக்கு இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற ஒரு இதுல நானும் விட்டுட்டேன். அதை பத்தி நானும் வந்து ஃபுல்லா போயிட்டு உள்ளலாம் போய் நோண்டலன்னு வைங்களேன். ஆனா காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருத்தன் வந்து அவன் ட்வீட்லயே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு 2 நிமிஷத்துல வந்துடும் தகவல், இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடும் தகவல், இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடும் தகவல் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா வந்து நான் இப்ப இந்த ஸ்பேஸ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மாதிரி தகவல் ஒன்றும் வரல. ஆனா வந்து எனக்கு வந்த தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே, மகிழ் திருமேனி மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த லிஸ்ட்ல. அதே மாதிரி நம்ம போர் தொழிலோட டைரக்டரும் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காப்ல அஜித் சார்கிட்ட. எனக்கு வந்து இது ரீசெண்டா வந்து அப்டேட், அதை வச்சுதான் நான் போட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் யாரு கன்ஃபார்ம்னு எனக்கு தெரியல தம்பி, யார் வரப்போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 பேர் சொல்லுவேன். ஒன்று வந்து கார்த்திக் சுப்ராஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே போர் தொழிலோட டைரக்டர். 2 பேரை சொல்லுவேன் நான். கார்த்திக் சுப்ராஜ் தான் நல்லா இருக்கும். இல்ல நான் தான் குயிக்கா சொல்றேன், என்னோட எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு 2 கார்த்திக் பேர். தான் ப்ரோ. 4 monthsல எடுத்து முடிச்சிட்டாப்ல, நல்லா இருக்கும். இல்ல அதான் நீ சொல்றது ஏன்னா எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா வச்சுக்கோ, என்னோட ஆப்ஷன் சொல்றேன். என்னோட ஆப்ஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ், அப்படி இல்லைன்னா ஏன்னா போர் தொழில் படம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது வந்து ஒரு ராட்சசனுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அந்த போர் தொழில் படம் தான் வந்து இந்த கிரைம் த்ரில்லர் அந்த ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு படம். அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து நம்ம அஜித் சாரை வச்சு பண்ணணும்னு ஒரு ஸ்டோரி சொல்லும் போது நமக்கு வேற எந்த ஸ்கிரிப்ட் வேணாம், இதே கிரைம் த்ரில்லர் படமே கொடுக்கட்டும், வேற ஜானர்ல கொடுத்தாப்புல ஓகே அக்செப்ட் பண்ணலாம், என்னோட எதிர்பார்ப்பு. வேற யார் ப்ரோ பேசுங்க ப்ரோ.